ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், போகோ ஸ்டிக்கிங். போகோ ஸ்டிக்கிங்னா என்ன, இது எதுக்காக நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நாலேஜபிளான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி யூடியூபர் அண்ட் பிளாக் வெப்சைட் வச்சுருக்கவங்க டெஃபினட்டாக தெரிஞ்சிக்கணும். ஸோ போகோ ஸ்டிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் நம்ம யூடியூப்பாக இருந்தாலும் வெப்சைட்டாக இருந்தாலும் ரேங்க் ஆகும் அப்படின்னா பேசிக்காக போகோ ஸ்டிக்கிங் பற்றி நமக்கு நாலேஜ் இருந்தே ஆகணும். ஸோ ரொம்ப ஒரு நாலேஜபிளான வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகோ ஸ்டிக்கிங் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வேர்ல்டில் நிறையா சர்ச் இன்ஜின் இருக்குது, ஆனால் பெஸ்ட்டு அடுத்து அதே நேரம் ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின் பார்த்தா வேர்ல்டில் கூகுள் தான். கூகுளுக்கு அப்புறம் யூடியூப்பில் தான் அதிகமாக வந்து குவரிஸ் பண்ணுறாங்க, அதாவது சர்ச் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப் வீடியோ மேக் பண்ணாலும் அடுத்தது வெப்சைட் வச்சிருந்தாலுமே இந்த போகோ ஸ்டிக்கிங் பற்றி டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் இருக்கணும். ஸோ எவ்ரி கிரேட்டாக இருக்குது. இப்போ போகோ ஸ்டிக்கிங்க்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து கூகுளோட சர்ச் பாரில் ஒரு பர்சன் போயிட்டு ஒரு குவரி பண்ணுறாரு, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு ஒரு 5 ரிசல்ட் பேஜ் காட்டுதுன்னு வச்சுக்கலாம். நிறைய ரிசல்ட் பேஜ் காட்டும். ஸோ அவங்களோட செட்டிங்ஸ் பொறுத்து ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 5 ரிசல்ட் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 5 ரிசல்ட் பேஜில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பேஜை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டோட லேண்டிங் பேஜில் என்ட்ரு ஆகுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ லேண்டிங் பேஜில் என்ட்ரு ஆகிட்டாரு. ஸோ என்ட்ரு ஆன உடனே வித்தின் செகண்டில் ஒரு 5 செகண்டுக்குள்ளே, எக்ஸாம்பிளுக்கு 5 செகண்டுக்குள்ளே திரும்ப வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னா 5 செகண்டுக்குள்ளே திரும்ப வந்து வேறு, அதாவது ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்க, திரும்ப வந்து செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கூகுள் என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒரு குவரி பண்ணுறாங்க, ஒரு கீவேர்டை என்டர் கொடுத்தாங்க, அந்த கீவேர்டுக்கான கரெக்டான ஒரு ரிசல்ட் இது கிடையாது, இதனால் யூசர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை, யூசரோட அதாவது தேவையை பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேஜை கிளிக் பண்ணி செகண்ட் பேஜ்லேயோ பை சான்ஸ் தேர்ட் பேஜை கிளிக் பண்ணி அதில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தேர்ட் பேஜில் யார் டைம் ஸ்பெண்ட் அதிகமாக பண்ணுறாங்களோ ஸோ அது யாரோட வெப்சைடு, ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகும். நமக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் நம்மளோட சப்போர்ட்டை ஃபுல்லாக குறைப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி கால் இட் போகோ ஸ்டிக்கிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த போகோ ஸ்டிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இது டெஃபினட்டாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நாம் வந்து நம்மளோட குவரி வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது, நம்மளோட ரிசல்ட்டுங்கும் போது அதில் வந்து கிளிக் பண்ணி நம்மளோட பேஜில் ஒரு 5 செகண்ட் கூட இல்லாமல் பேக்கில் வந்தாலோ, இல்லை நம்ம நிறைய இன்டர்னல் லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை கொடுத்து வேறு பேஜுக்கு போனாலோ ஸோ நம்மளோட பேஜில் அதான் பவுன்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றி டெடிகேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, பிளேலிஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. நான் ஏன் யூடியூப் எக்ஸாம்பிள் சொன்னால் யூடியூப்லேயுமே அதுதான். ஸோ நம்மளோட வீடியோ ரேங்க் ஆனாலுமே நம்மளோட வீடியோ எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறாங்க, ஸோ பேக் வந்துட்டு அடுத்த வீடியோ வாட்ச் பண்ணுறாங்களா அதை பொறுத்து தான். ஸோ இப்போ யூடியூப்புக்கும் சேம் தான். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறது கூகுளோட சர்ச் பேஜ், அதாவது சர்வ் பேஜ் சொல்கிறேன், SERPன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த பேஜ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பை சான்ஸ் யூடியூப்புக்கும் சேம் தான். ஐ திங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இதுதான் போகோ ஸ்டிக்கிங்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. இதே இன்னொரு கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சான்ஸ் ஒரு குவரி பண்ணுறாங்க, ஒரு கீவேர்டை என்டர் கொடுத்து அதாவது சர்ச் ரிசல்ட் ஷோ ஆகும்போது அந்த பேஜில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நம்மளோட ரிசல்ட்டை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு 5 செகண்ட் கூட இல்லை பேக் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணாங்க, நேராக மேலே போய்ட்டு அவங்களோட குவரியை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க எழுதின கீவேர்டை சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போகோ ஸ்டிக்கிங்கில் வராது. ஏன்னா அவங்க குவரியை தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்களோட கீவேர்டை சேஞ்ச் பண்ணும்போது இதனால் நமக்கு எந்த எஃபெக்ட் வராதுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம், ஸோ நம்ம வந்து எப்படி இதை வந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட கண்டென்ட்டில் நிறையா தம் இருக்கணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்தளவு நம்ம SEO பண்ணணும்னு நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ கண்டென்ட் தான் வந்து எப்பயுமே கிங்க்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து யூஸரோட தேவையை பூர்த்தி பண்ணணும். ஃபஸ்ட் அட்வைஸ் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு கீவேர்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டு என்ன மாதிரி இருக்கோ அந்த கீவேர்டுக்கான விஷயத்தை மட்டும் எழுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு இப்போ ஃபேஸ்புக் லாகின் வச்சிங்களேன், ஃபேஸ்புக் லாகின் அப்படின்னு ஒரு கீவேர்டு, இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபேஸ்புக் லாகின் சொல்லி ஒரு கீவேர்டை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் எழுதுறீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ரேங்க் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டிராஃபிக்கோ எதுவுமே வராது. காரணம் என்னென்னா, ஃபேஸ்புக் லாகின்ங்கிறது பேசிக்காக யோசிச்சு பாருங்கள், ஒரு யூஸரோட இன்ட்ராக்ஷன் என்ன, அவங்க என்ன தேவை, ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஏன் நம்மளோட போஸ்ட்டை படிக்கிறாங்க. அதே மாதிரி ஹவு டு லேர்ன் SEOங்கும்போது பற்றி ஒரு கீவேர்டு கொடுத்தா SEO எப்படி கற்றுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ட்ரன்ஸில் எழுதுகிற ஒரு 2 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக எழுதுங்க. அதனால் உங்களோட பவுன்ஸ் ரேட் வந்து குறையும், யூஸர் அதிக நேரம் இருப்பாங்க, போகோ ஸ்டிக்கிங்கால் உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. அதை விட முக்கியமானது என்னென்னா, யூஸருக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிறது டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான். இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், டாப் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட கீவேர்டு, அதாவது அவங்க என்ட்ரு கொடுக்குற கீவேர்டு யூஸரோட குவரிக்கு தேவையான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஷோ ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தான். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிக்சல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கேமராவில் எப்படி பிக்சல்ஸ் இருக்கோ அதே மாதிரி டைட்டிலில் இத்தனை கீவேர்டு இருக்கணும், ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இத்தனை கீவேர்டு இருக்கணும், இத்தனை கீவேர்டுக்கு இத்தனை பிக்சல் இருக்கணும்னு இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி அந்த கீவேர்டு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே அந்த பிக்சல்ஸுக்குள்ளே நம்ம நினைக்கலாம் கேமராவுக்கு தான் பிக்சல் இருக்கும், என்ன எழுத்துக்கு வேர்டுக்கு என்ன பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கும் கூகுள் வந்து ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எதுனா தான் நிறைய விஷயங்கள் இருக்குதுக்கு பேக்கில். அதனால சொல்கிறேன். ஸோ அந்த பிக்சல் பற்றியும் எப்படி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுறதுங்க பற்றியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டாப்பில் ஐபட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டை சர்ச் பண்ணால் கூட பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் உங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கும். போகோ ஸ்டிக்கிங் பற்றி உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஸோ எனிவேஸ் போகோ ஸ்டிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இது மாதிரி நிறையா இருக்குது. அதாவது ஒரு பேஜ் ரேங்க் ஆகும்னா 200க்கும் மேலே ஃபேக்ட் இருக்குது கூகுளில். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே வரலாம் கண்டினியூ நம்மளோட SEO சீரீஸில். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.